அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 15. கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. பொருள்: உரிய காலத்தில் பெய்யாமல் மக்களை கெடுக்கக்கூடியதும் மழைதான். அதே சமயம் வறுமையால் கெட்டுப்போனவர்களுக்கு துணையாக நின்று மழை பெய்து அவர்களை வாழ வைக்கக்கூடியதும் மழைதான். அதாவது மழையே அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் ஒரே காரணமாக இருக்கிறது. சிறுகதை: மழையே துணை. ஒரு செழிப்பான நாட்டில் கதிரவன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் காலத்தில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை. ஏரிகள் காய்ந்தன, மக்கள் பசியால் வாடினர். நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் சரிந்தது. மக்கள் ஊரை விட்டு வெளியேறத் தொடங்கினர். மன்னன் கதிரவன் மிகுந்த கவலையிலிருந்தான். நம்மிடம் பொன்னும் பொருளும் இருந்தும் என்ன பயன்? வானம் பொய்த்துவிட்டால் என் அதிகாரத்தால் பசியை தீர்க்க முடியவில்லையே என்று வருந்தினான். மழையில்லாமல் போனதால் நாடே கெட்டுப்போய்விட்டது. அப்போது ஒரு நாள் மாலை கருமேகங்கள் திரண்டன. பல வருடங்களுக்குப் பிறகு பலத்த மழை பெய்தது. வறண்டு கிடந்த பூமி குளிர்ந்தது. ஓடைகளில் தண்ணீர் ஓடியது. மழை நின்றதும் மக்கள் மீண்டும் உற்சாகத்துடன் நிலத்திற்குச் சென்றனர். வாடிய பயிர்கள் உயிர் பெற்றன. சில மாதங்களிலேயே நாடு மீண்டும் வளம் பெற்றது. வறுமையால் நிலைகுலைந்து போன மக்களுக்கு மழை ஒரு உயிர்நாடியாக நின்று அவர்களை தூக்கிவிட்டது. மன்னன் அப்போது அமைச்சரிடம் சொன்னான். அமைச்சர் அவர்களே, அன்று பெய்யாமல் நம்மை நிலைகுலைய செய்ததும் இதே மழைதான். இன்று பெய்து நம்மை வாழ வைத்ததும் இதே மழைதான். இயற்கை நமக்கு தரும் தண்டனையும் இதுவே, வரமும் இதுவே. மழை என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் வாழ்வாதாரத்தை உருவாக்கும் அல்லது அழிக்கும் சக்தி என்பதை அனைவரும் உணர்ந்தனர். சுருக்கம்: அழிவு: மழை பெய்யாவிட்டால் உலகம் அழிவை சந்திக்கும். ஆக்கம்: மழை பெய்தால் மடிந்த உயிர்களும் மறுவாழ்வு பெறும். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.